மச்சான் ஆளுங்க டைம்டா நீ போடா நான் பாத்துக்கிறேன்டா. இந்த ஸ்லெட்சை விட்டு முறுனா வீலிங் ஆயிடு கரெக்டா? ஆமாண்டா. மச்சான் ஆளு வந்தாடா நீ போடா நான் வீட்டை வண்டியை எடுத்து உருண்டா போடா. ஐயோ யாரு பத்த புள்ளன்னு தெரியலையே, கீழே விழுந்துருச்சு. காக்கா விடுங்க, தூக்காதீங்க, கால் மாட்டிச்சுக்கா. ஐயோ கால் மாட்டிச்சாமே, குழந்தைக்கு யாரனா வந்து தூக்குங்களா. கத்தி ஊற கூட்டதா யாரெல்லாம் பாக்குதுக்கா, நானே எடுத்துக்கிறேன் நீ விடுங்க. ஐயோ குழந்தை வயித்துல மூத்திரம் போயிடுச்சு, ஏங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க. அது பெட்ரோலுங்க, கத்தி அதிகம் பத்தாதேங்க, தயவு செஞ்சு நீ போங்க. ஏன்பா அழுவுற, வலி அதிகமாயிடுச்சா? அழுவாத. நான் அழுவலக்கா, நல்லா தாங்க ஆகுறேன். ஆளு பாக்குதுக்கா, அதிகம் பத்தாதுக்கா, தயவு செஞ்சு நீ போய் தொலைங்க, நான் பாத்துக்கிறேங்க. சரிப்பா நான் போறேன்ப்பா. இந்த காலத்து பசங்களே இப்படிதான், இந்த தெருவுள்ளே வர முடியாத மாதிரி பண்ணி அடி. ஐயோ சிரிக்கிறாளே. நான் இங்க தமனா வீடு எங்கண்ணா இது 10 மாசமா லோன் கட்டலண்ணா. அவங்க யார கேட்டாலும் தெரியலன்றாங்கண்ணா. நீங்களாச்சும் அவங்க வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. தம்பி யாருக்கிட்டே சொல்லாதப்பா, நான் பேசினதே மறந்துடு. அந்த பச்சை கலர் வீடு தான் அண்ணா. சரிண்ணா. என்னடா ஓவரா வாசாகுது. அக்கா நீங்க தான் தமனாவா? ஆமா சொல்லுங்க. அக்கா 10 மாசமா லோன் கட்டல. அவர்லாம் பரவாயில்ல, நீங்க அக்கா என்னக்கா குறுக்க பேசுறீங்க? ஓ சேகர் சைலண்டா இந்த கிளையண்ட்டை நம்ம தலையில கட்டானா இருறா. அக்கா லோன் உங்க பேர்ல தான் வாங்கிக்கிறீங்க, நீங்க தான் கட்டணும். நான் சொல்றேன் சார், இப்ப கட்டிடலாம். அப்புறம் தெரியுங்களா அக்கா? சரி நான் வரேங்க. இப்ப மட்டும் கரெக்டா பேசுங்க. நல்லாவே இருக்க மாட்டேன். யாருமா அது வீட்டுல? வெளியாமா. ஒரு லோன் காசு வாங்க துப்பு இல்லை. சொல்லுங்க. இதான் தமனாவா? ஆமா மச்சான். மோ 10 மாசமா லோன் கட்டலையா? பையன் வந்து கேட்டா கலாச்சிட்டு அனுப்புறியாமா? இந்த மாசத்துல அப்படி டபாய்க்க முடியாது. போய் கேஷ் எடுத்துனாவா போமா. ஓ ஆளை கூட்டிட்டு வந்துக்கிறியா நீ? ஏங்க இங்க வாங்க. ஆள்லாம் கூட்டின்னு வரலக்கா, அவன் கூட வேலை செய்யற பையங்க. சொல்லு தம்மனா, யார் இவங்க? சார் 10 மாசமா அவங்க பொண்ணாடி லோன் கட்டல சார். கலெக்ஷன் பண்ண துப்பு இல்லைன்னு வேலை சும்மா திட்டுறானுங்க சார். அவனுக்கிட்ட திட்டு வாங்க முடியாமலே போன 2 மாசம் என் கை காசு போட்டு நான் தான் சார் கட்டினேன். கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார் ப்ளீஸ் சார். தம்மண்ணா அதை கொடு, நீ மேல சொல்லு. ஓ அவளை சீரியஸா பேசுங்கடா, காது கொஞ்சம் நிக்கிற லூசு மாதிரி. லூசு மாதிரியா? பேசுறேங்கிற மேல கேக்குறேன். டேய் என்னடா பண்ண? டேய் ஒண்ணுமே பண்ணலடா, கைதான் தூக்குன. மூண்டா நந்தாலே. ஓ எதுக்கு நடிக்கிற? ஐயோ என் புருஷனை மரணடி அடிச்சு நடிக்கிறான்னு கேக்குறாங்களே. ஆபரேஷன் பண்ணிடா பாருங்க. ஆட்ல ஆபரேஷனா? மச்சான் இவ ஏதோ புதுசா கொண்டு தூக்கி போறாடா. இவ சரினா ஃப்ராட் பொம்பளடா, வாடா போயிடலாம்டா. ஆளுங்க நேரத்துல வயசுல போட்டு அடிக்கிறீங்களா? நீங்க ஆம்பளைங்களா? மோ நித்துமா அந்த மேல கையா வைக்கல, சும்மா ஒப்பாரிச்சுங்கற. நானே என் தம்மனாவை கை நீட்டி பேசினது இல்ல, நீ யாரா பொறம்போக்கே? மச்சான் மச்சான் வேணாடா, வேணுமே வாய போடுறான்டா, போயிடலாம்டா வாடா. ஏய் குரு நானும் பாத்துனே திரும்ப திரும்ப. ஐயோ என் புருஷனை ரெண்டு பேரும் வாயில போட்டுக்கறானுங்களே. இது கேட்க யாருமே இல்லையா? ஏம்மா கத்தி ஊற கூடாதம்மா, போயிடறமா நாங்க. மச்சான் நான் உன பேச்சுவார்த்தைக்கு என்ன கூட்டு வந்தேன். அவன் அச்சம் செத்து கிட்டு போட்டானா போலீஸ் கேஸ் ஆறடா, வாடா போயிடலாம்டா. குரா வரண்டா. நாளைக்கு சாவற மாதிரி இருந்தீங்கனே கை ஊங்க. யாரா நாளைக்கு சாவற மாதிரி இருக்கா? இதோ பாரு வானா இரும்பு உடம்புடா. மச்சான் மச்சான் நீ கம்முனடா, நான் பேசிக்கிறேன்டா. சார் அதான் போறோம்ல சார், அப்புறம் எதுக்கு சார் தேவையெல்லாம் பேசுறீங்க? நீ என்னடா அவனுக்கு தூதா? இந்த பாரு என்னெல்லாம் காரி துப்புறான், நான் அதான் கண்டுக்கிறேண்ணா. போயிடலாம் மச்சான் வாடா. ஏய் ஒரு நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா மேல கை வீடா பார்க்கலாம். மச்சான் மச்சான் வாடா. டேய் குரா அப்பன பத்தி பத்தே நீ. நம்மள வரமோ. மச்சான் மச்சான் ஃபுல் ஃபார்ம் கொண்டாடா, அதுக்கப்புறம் விட்டா ஊரை கூட்டி ஊர் மேல அடி வாங்க விட்டுறடா, போயிடலாம்டா. அண்ணா சத்தியமா சொல்றேன் நல்லாவே இருக்க மாட்டேடி. ப்ரோ நான் கலெக்ஷன் ஏஜென்ட். மிஸ்ஸஸ் தமனா வீடு எங்க இருக்கு தெரியுமா? மிஸ்ஸஸ் தமனா வீடு அங்க இருக்க பச்சை வீடு தான். மிஸ்ஸஸ் தமனா? ஆமா சொல்லுங்க. தமனா மேடம் 2 மாசம் லோன் கட்டல. தம்மண்ணா இவன் சப்பையாதான் இருக்கிறான், நீயே பாத்துக்கோ, நான் போய் ஒரு பூஸ்ட் குடிச்சிட்டு வரேன். குமார் வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய புள்ளடாடி, இப்படி பாதியிலே செத்துறியடா. பசங்க மாலை வாங்க சொன்னடா. இல்லை மச்சான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். வேணாம் வேணாம், காசு வேஸ்ட். என் புள்ள வாயிலிருந்து இதுவரை ஒரு கெட்ட வார்த்தை கூட வந்ததில்லையே. டேய் ஒழுங்கா ஓட மாடா. டேய் பப்ளிக் பிளேஸ் ஏன்டா இவ்வளவு சீமா பேசுற? டேய் உட்காரா. டேய் சி நித்ரா உட்காரடா.
அதெல்லாம் என்ன கெட்ட வார்த்தைனே தெரியலடா. என் புள்ள பொண்ணை பார்த்தா பண்ண பார்த்து நினைப்பாரு. அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண முடியாம போச்சு. ஐயோ டேய் இந்த பொண்ணை ஏன்டா அப்படி பாக்குற? பார்வையிலே தின்றுவ போல. திரும்படா. சரி அதை விட்றா. அந்த துணி கடையில் இருக்கிற லேடிஸ் பொம்மையை பாரு. எமோ பொம்மாடா. சரியான பிளாஸ்டிக் டா. டேய் இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீங்க எப்போ வந்தீங்க? எதுக்குடா இங்க வந்தீங்க? என் புள்ள புடிச்சா செத்துருக்காடா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களாடா? ஏதோ போதை மாத்திரை போட்டு செத்துட்டான்னு சொல்றாங்களே. என் புள்ள அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். நீங்க தான் கொடுத்துருப்பீங்க. என் புள்ள சப்பர மாத்திரை கூட இதுவரையும் சாப்பிட்டது இல்லையே. என்ன மச்சான் மாத்திரைலாம் வச்சுக்கிற? ஜுரமா? டேய் போதை மாத்திரடா இது. போதை மாத்திரையா? விளையாடுறியாடா? கூலி பிள்ளை ஆரம்பிக்கும் சொன்னேன். என்னடா நீ போதை மாத்திரை வரைக்கும் வந்து நிக்கிற? மச்சான் இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்து. பொட்டா சப்ப. டேய் இந்த மாத்திரை எக்ஸ்பைரி ஆயிடுதுடா. எக்ஸ்பைரியான மாத்திரைக்கு தான்டா வீரியம் அதிகம். வீரியமா கூடிய சீக்கிரமே அப்புறம் காரியம் பண்றாங்கடா உனக்கு. டேய் மது உண்டு மாத்திரை உண்டு என்றாலே சொர்க்கத்தில் முண்டு போடா. போயிட்டானே என் புள்ள. அவனை எப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களேடா பாவிங்களா? மா என்ன சின்ன தெரியாம பேசாதீங்கம்மா. ஏய் இன்னும் எதுக்குடா கிடைக்கிறீங்க? என் சின்ன புள்ள வந்து அவனே கெடுத்து கொள்ளலான்னு பாக்குறீங்களா? என் கண்ணு முன்னாடி நிக்காம போகடா போகடா. ஏய் ஏன்டா என்ன பேச விடல? விடு மச்சான் அப்புறம் வந்து பேசிக்கலாம். எனக்குலாம் எந்த பழக்கமும் இல்லை. ஆனால் என் வீட்டில் ஒரு ரூபா காணா போனால் கூட எங்கள் அப்பா என்ன தீவிரவாதி மாதிரி பார்ப்பான். இவனுங்களுக்குலாம் அமைஞ்சும் என்ன ஃபங்க்ஷன் தல? பிரியாணியா? ப்ரோ சாவு வீடு ப்ரோ அது. சரி டேய் புளிப்புக்குதா? இல்லை. யாரா அவன்? குப்பை சரக்கு அடிச்சிருவான் போல. இப்படின்னா இருக்கு. அவங்க அம்மா சொன்னாங்கல்ல சின்ன புள்ள, அதுதான் இது.